பார்த்துட்டு எல்லாரும் அரசியல் செல்வாக்கோட கிளம்புற டாக்டர்லாம் ஓ இருக்காங்க. சரி சரி. அதனால அதுக்கு கம்மெல்லாம் இருக்க வேண்டிய வார்த்தைலாம் நீங்கள் பேச வேண்டாம், புரியுதுங்களா? என்ன பேசுறீங்க? ஒரு குழந்தைக்கு வெயிட் பண்ணி உங்களை பார்த்தனா நீங்கள் மட்டும் உங்களுக்கு அறிவு இருக்கா கேட்குறீங்க? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளியின் பெற்றோரை மருத்துவர் மிரட்டும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தட்டாஞ்சாவடியை சேர்ந்த பிரகாஷ் தமிழ் தம்பதியின் மகன் 8 வயது சிறுவன் தனுஷ் அரசு மருத்துவமனையில் ஊசி போட்டதில் வீக்கம் ஏற்பட்டது குறித்து மருத்துவரிடம் கேள்வி எழுப்பினர். என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் ஹாஸ்பிட்டலில் இன்ஜெக்ஷன் போட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் போட்டிருக்காங்க. நீ என்ன கேட்க எப்படி இங்கே போகிறாங்கன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் அலோட் பண்ணுறீங்க? வந்து 1 ஹவராக வெயிட் பண்ணுறோம். 10 மணிக்கு வரீங்க, ஸ்கூலுக்கு போகிற புள்ள 9 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க. 2 மணி நேரம் ஓபி பார்த்துட்டு எல்லாரும் அரசியல் செல்வாக்கோட கிளம்புற டாக்டர்லாம் ஓ இருக்காங்க. சரி சரி. அதுக்கு கம்மெல்லாம் இருக்க வேண்டிய வார்த்தைலாம் நீங்கள் பேச வேண்டாம், புரியுதுங்களா? என்ன பேசுறீங்க? ஒரு குழந்தைக்கு வெயிட் பண்ணி உங்களை பார்த்தனா நீங்கள் மட்டும் உங்களுக்கு அறிவு இருக்கா கேட்குறீங்க? உங்களுக்கு எங்கே வேணால் போய் சொல்லுங்க, யார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் நீங்கள் பேசுறதா? உங்கள்கிட்ட பேசணும் அவசியம் இல்லைங்க. ஒர்க் இன்டரப்ஷனுக்கே வந்து பேஷண்ட் மேல கேஸ் போடலாம். ஐபிசி என் மேலே போடுங்கன்றேன். ஏன் ஃபஸ்ட்டு கேஸே உங்களுக்கு டோக்கனே நான் தாங்க நிற்கிறேன். என்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? வல்கிற வார்த்தையை விடுறீங்க, ராங்க வார்த்தை விடுறீங்க. என் சீட்டில் நீங்கள் வேணா உட்காந்து பாருங்கன்றீங்க. இதுதான் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறதா? வேலை செஞ்சு பாருங்க. நான் ஏங்க அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க? இல்லை அதுக்கு தானே இருக்கீங்க. வாயா போயன்றீங்க, நீங்க மேலே கண்ணாமண்ணா பேசுறீங்க. நீங்க இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்றது எங்க வேணா வீடியோ போட்டுக்கோங்க. ஆனா உங்களுக்கு கடவுள் என்ன செய்யணுமோ அது செய்யுங்க. ஏன் கடவுள்ல கொஞ்ச முன்னாடி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் நீங்க ஸ்டேஷன்ல. செய்ய மாட்டாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஒரு பொதுவான சோஷியல் சர்வீஸ் பண்ணும்போது அதனுடைய மதிப்பை கொடுங்க. அதோட நீங்க கொஞ்சம் இருங்களேன்.